இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பயத்தோடு இருக்கிறீங்களா? என்னை வெட்கப்படுத்துவார்களே, என்னை கேவலமாக பேசுவார்களே, என்னை அவமானப்படுத்துவார்களே, என்னை நிந்திப்பார்களே என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனத்தின் முதல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறவர்கள், உன்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், உன்னுடைய காரியத்தை மேற்கோள் காட்டி உன்னை அவமானப்படுத்தணும், உன்னை நிந்திக்கணும்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் வெட்கப்பட வைக்க மாட்டேன். நீ அவர்களை கண்டு பயப்படவும் தேவையில்லை. துஷ்ட மனிதர்களை கண்டு பயப்படாதே. வேலை காரியத்தில் முதலாளியை கண்டு பயப்படாதே. அவர் என்னை வெட்கப்படுத்தி விடுவாரோ, என்னுடைய காரியத்தை வெட்கப்படுத்தி விடுவாரோ, என்னை வேலையிலிருந்து துரத்தி விடுவாரோ, என்னை அவமானப்படுத்தி விடுவார்களோ என்று நீ இருதயத்துக்குள்ளாடியே பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்காதே. நான் உன்னை வெட்கப்பட வைக்க மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கி அநேக ஜனங்கள் ஒரு பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய காரியம் ஜெயமாய் மாறுமா? என் பிள்ளையின் காரியம் ஜெயமாய் மாறுமா? திருமண தடையாகவே இருக்கிறதே, அந்த திருமணத்தையே குற்றம் சாட்டுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்களே, என் வியாதியை குறித்து பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்களே, நான் சபைக்கு போவதை பார்த்து என்னை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்களே, அவர்கள் மத்தியில் நான் எப்படி வாழ முடியும்? அவர்கள் என்னை பார்க்கும்போது ஏளனமாய் பார்க்கிறார்கள், என்னை அவமானமாய் பார்க்கிறார்கள், என்னை நிந்திக்கிற மாதிரி பார்க்கிறார்கள். அவர்களுடைய பார்வை என்மேல் விழும்போது நான் வெந்து நொந்து இந்த ஜனத்தோடு எப்படி வாழ முடியும் என்று என் இருதயம் உடைந்து காணப்படுகிறதே. நான் தேவ சமூகத்தில் அழுது விழிக்கிறேன். என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னை அவமானப்படுத்த பார்க்கிறார்கள், என்னை பயம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். கடன் வாங்கினவன் என்னை பயம் காட்டுகிறான். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என்னுடைய வாழ்க்கையை நான் இதோடு முடித்து விட வேண்டுமா? என்னுடைய வேலை விஷயத்தில் ஒரு பயத்தோடு இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய படிப்பு காரியத்தில் ஒரு பயத்தோடு இருக்கிறேன். தேர்வு நேரங்களில் நான் வெட்கப்பட்டு போவேனோ என்று ஒரு பயம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதே. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ எதையும் கண்டு பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் உன்னை வெட்கப்பட வைக்க மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய சமூகத்தில் நீ வந்து அமர்ந்து இருந்த போதெல்லாம் என்னுடைய பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொண்டதே, என்னுடைய மகிமை உன்னை புடமிட்டதே, என்னுடைய வார்த்தை உனக்கு பிரயோஜனமாய் இருந்ததே. அப்படி இருக்கும்போது நீ எதற்காக சத்துருவை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய்? பயப்பட தேவையில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் கையை பிடித்து வைத்திருக்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து வைத்திருக்கிறேன். நீ போகிற வழியிலெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ செய்யக்கூடிய காரியங்களில் என்னுடைய கரம் வைக்கப்படுகிறது. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவரே
ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை தந்திருக்கீங்க. ஆண்டவரே, அநேக வேளைகளில் வெட்கப்பட்ட நாட்கள் உண்டு, அவமானப்பட்ட நாட்கள் உண்டு, எங்களை நிந்தித்த நாட்கள் உண்டு, எங்களை காரி துப்பின நாட்கள் உண்டு, எங்களை கேவலமாய் பேசின நாட்கள் உண்டு. ஆனாலும் இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவரே, நீர் எங்களை வெட்கப்படுத்த விட மாட்டீர். உம்முடைய கரத்தில் வைத்து அழகு பார்க்கிற நல்ல தெய்வம் அல்லவோ. ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பீரே. ஆனால் நாங்கள் பயப்படாமல் எல்லா காரியங்களையும் செய்ய தேவன் எங்களுக்கு இரக்கம் தருவீர் அல்லவோ. எங்களை வெட்கப்பட விட மாட்டீர் அல்லவோ, எங்களை நாணப்படுத்த விட மாட்டீர் அல்லவோ. எங்களுடைய செய்கைகளோடு நீர் கரம் வைக்கும்போது அதனுடைய கிரியை பலமாயிருக்குமே, அதனுடைய கிரியை பயங்கரமாயிருக்குமே, அதனுடைய கிரியை ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்குமே. நாங்கள் இவர்களை வெட்கப்படுத்தினோம், அவமானப்படுத்தினோம், எவ்வளவோ துரத்தி விட்டோம். ஆனாலும் இவர்களோடு தேவன் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று அநேக ஜனங்கள் எங்களை பார்க்கும்படியாய் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய கரம் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய அந்த பயங்களை எடுத்து மாற்றுங்க ஆண்டவரே, அந்த வெட்கத்தை எடுத்து மாற்றுங்க ஆண்டவரே. நீர் அந்த குடும்பத்தில் தங்கி தாபரிங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் வியாதியை குறித்தே வெட்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வெட்கம் மாறப்படட்டும். பிள்ளைகளை குறித்தே பேசி கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் ஒரு மாற்றம் சம்பவிக்கட்டும். ஆவியானவர் பலத்த காரியத்தை இந்த நாட்களில் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.